பகவானுக்கு கற்பூர தீபத்தை காண்பித்த வண்ணமாகவே இருக்கின்றனர். இளைய மகனாகிய செந்தில் வடிவே பாரிஜாத மலரை கொண்டு வந்து பாத பூஜைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி நித்திய கல்யாண குணனாய் இருக்கின்றார்கள் தங்கவள்ளி கைலாசமலை. அப்படி இருக்கக்கூடிய கைலாசமலை தெய்வலோகம் என்று சொன்னால் தேவர்கள் இருப்பார்கள், பூலோகம் என்று சொன்னால் நம்மை போலுள்ள மனிதர்கள் இருப்பார்கள். இதற்கு அப்பால் ஒரு உலகம் இருக்கிறது, அதுதான் பாதாள உலகம். அங்கு யாரமா வாழ்ந்து வருகின்றார்கள்? மூர்க்க குணம் படைத்த அசுரர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். இவர்களை ஏன் மூர்க்க குணம் படைத்தவர்கள் என்று சொல்கிறார்கள்? சொல் புத்தி கிடையாது, தானா சிந்திக்கக்கூடிய புத்தி கிடையாது. சரி, இவர்களை தான் அசுரர்கள் என்று சொல்லுவார்கள். சரி, ஆனால் தேவர்கள் மீது அசுரர்கள் பொறாமை கொண்டார்கள். எதற்காக பொறாமை கொண்டார்கள்? உலகத்திலே பெரிய ஆமை என்ன ஆமை? பொறாமை. குளத்தாமை, கடலாமை. குளத்தாமை, கடலாமை அதெல்லாம் பெரிய ஆமை இல்ல, அதெல்லாம் ரொம்ப சாதுக்கள். ஆனால் மனிதனுக்கு பொறாமை என்று சொல்லக்கூடியது இருக்கிறது இல்ல, இதுதான் பெரிய நோய் என்று சொல்லக்கூடியது. மனுஷனுக்கு மனுஷன் பொறாம, வீட்டுக்கு வீடு பொறாம, ஒருத்தனுக்கு பிடிக்கல, எல்லாம் இருக்கு இல்ல. ஆனால் பொறாமைப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. தேவர்கள் இருக்கிறார்களே, நரை திரை பிணி மூப்பு சாக்கால அணுகாமல் வாழ்ந்து வருகின்றார்கள் தேவர்கள். சத்தும் பிழைத்துமாகவே வாழ்ந்து வருகின்றார்கள். கண்டிப்பா வரும் நினைக்கின்றார்கள் அசுரர்கள். இப்படி தேவர்களை போன்ற சாக்காலம் இல்லாமல் வாழ வேண்டுமானால் இந்த தெய்வ ரகசியத்தை பகவானிடத்திலே கேட்க வேண்டும். அப்படியானால் நாமல் எல்லோரும் அந்த கைலாசமலையில் செல்ல வேண்டும். எல்லோரும் புறப்படுங்கள். இந்த அசுரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவன் இருக்கும் ஆதி கைலாசம் வருகின்றார்கள். கைலாசமலையிலே வந்து ஆண்டவனை அடிவணங்கி என்னவா சொல்கின்றார்கள்? ஏ பகவானே, என்ன என்ன நரை திரிமோ
பிள்ளைகள் தேவர்களை போன்று சாக்காலம் இல்லாமல் வாழ வேண்டும் இதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கிறதா? இருக்கிறதப்பா. என்ன வழி? திருப்பாற்கடலில் செல்ல வேண்டும், அந்த திருப்பாற்கடலை கடை வேண்டும், அதில் பிறக்கின்ற தேவாவர்த்தை உட்கொண்டால் உங்களுக்கு நரை, திரை, பிணி, மூப்பு, சாக்காடு இல்லாமல் வாழலாம். உங்க தேவாமிர்த சாப்பிட்டால் சாக்கலைமை வராதா? நாங்கள் மட்டும் தனியாக சென்றால் அமிர்தம் கடைய முடியுமா? தேவர்களை அழைத்து செல்லுங்கள், நல்லதே நடக்கும். நாங்கள் சென்று அழைத்தால் அவர்கள் வருவார்களா? நிச்சயமாக வருவார்கள். எல்லோரும் தயாராக இருக்கின்றார்கள், முன்வரிசையில் இருக்கக்கூடியவர்கள். சரி, இதோ அழைத்து செல்கின்றோம். தயாரா இருக்காங்களா? ஆமா, தயாரா இருக்கிறாங்க. தயாரா இருக்காங்களா? ஆமா. ஓஹோ. ஆனால் பார்த்தார்கள் தேவர்கள். என்ன? பகவான் சொன்ன வார்த்தை கேட்டு அசுரர்கள் தேவர்களை அழைத்துக் கொண்டு அப்படியே இருக்கையிலே அசுரர்கள் அமிர்தம் கிடைவதற்காக திருப்பார் கடலிலே வந்தார்கள். கடலிலே வந்தவர்கள் நினைக்கிறாங்க, தம்பி அமிர்தம் கடை வேண்டும் என்று வந்திருக்கின்றோம், அதோ பீஷ்மக்கையும் இறங்கையுமா வந்திருக்கின்றோம். இந்த பெரிய கடலை எப்படிடா கடைய முடியும்? ஆழி என்று சொல்லக்கூடிய கடலை தாலியாக பாவித்துக் கொள்ளுங்கள். ஆழி என்றால் கடல், தாலி என்றால் பாத்திரம். ஆழி என்று சொல்லக்கூடிய கடலை ஒரு தாலியாக்கி மகேந்திரகிரி மலையை கொண்டு வந்து மத்தாக பாவித்தார்கள். வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக போட்டினார்கள். சந்திர பகவானை அடைக்கல் ஆக்கி சூரிய பகவானை குடையாக கொண்டு தேவர்கள் ஒரு புறம், அசுரர்கள் பக்கம், அசுரர்கள் தலைப்பக்கமாக நின்று இழுத்து பிடித்து அமிர்தம் கிடைத்தார்கள். என் பெருமாள் அந்த நாராயண மூர்த்தியுடைய திருவருளாலே திருப்பார் கடலிலே தெய்வாமிர்தம் பிறந்து வருகின்றது. யாருடைய கையில் கிடைத்தது? காரியத்திலே